மார்னிங் கொஞ்சம் குயிக்காவே எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு மதியம் போல படத்துக்கு போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால இன்னைக்கு மார்னிங்கே எங்களுக்கும் சேர்த்து லஞ்சுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். முன்னாடிலாம் பிரணவையும் கூட்டு தான் போவோம். ஆனா இப்பெல்லாம் தியேட்டருக்குன்னு சொன்னாலே நான் வரலன்னு சொல்லிடுறான். 2.5 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து படம் பார்க்கறதுக்கு அவனுக்குமே போர் அடிச்சிருது. வீட்லயுமே டிவி அவ்வளவா பார்க்க மாட்டான். காய்கறி, அரிசி, பருப்பு இதெல்லாம் அலசும் போது தண்ணியை வேஸ்ட் பண்ணாம அப்படியே செடிக்கு ஊத்துனோம் அப்படின்னா செடியோட கிரௌத்துமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு பாசிப்பயிறு கடையில் தான் ரெடி பண்ணியிருந்தேன். போன ஃப்ரைடே ஆடி வெள்ளிங்கிறதுனால கோவிலுக்குலாம் போனதுனால சந்தைக்கு போகாம விட்டுட்டோம். அதனால வீட்டில் அவ்வளவா காய்கறியுமே எதுவுமே இல்லை. கேரட் பீன்ஸ் மட்டும் தான் இருந்தது. பொரியல் மாதிரி ரெடி பண்ணி தரேன், கொண்டு பொரியடான்னு கேட்டேன். ஓகேன்னு சொல்லிட்டான். அதனால அவனுக்கு மட்டும் கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி பண்ணி கொடுத்தேன். மதியம் போல எங்களுக்கு வேற ஏதாவது செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் கூடவே வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தலை அதெல்லாம் போட்டு சட்னி தான் வந்து வதக்கி ரெடி பண்ணியிருந்தேன். இப்பெல்லாம் கிளைமேட் ரொம்பவே சில்லுனே இருக்கும். பிரணவுக்கு அதிகமா ஜூஸே கொடுக்கறது இல்ல. 2 நாளா அவனே கேட்டுட்டே இருந்தான், எனக்கு எந்த ஜூஸுமே போட்டு தர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அதனால இன்னைக்கு தேங்காய் பால் தான் பிழிஞ்சு கொடுத்துருந்தேன். தம்பி ஸ்கூலுக்கு கிளம்பினதுக்கு அப்புறமா நாங்களுமே பிரகி மட்டும் கூட்டிட்டு தியேட்டருக்கு கிளம்பிட்டோம்.